எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ரணிகா, லட்சுமி அக்கெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனிய, என்னாச்சு? அவ வீட்ல இல்லம்மா, மருமோத வீட்ல இருந்தா. அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிக்கிட்டு வந்தியலா? இனி அந்த அக்கா எப்பக்கா வந்து யாரும்? சின்ன பொண்ணு கிட்ட வாயா. என்னக்கா, என்ன சொல்லிட்டு வந்திய? எப்படியும் இன்னைக்கு நம்ம நாகர்கோயிலும் மண்டே மார்க்கெட்டு தானே மாறி மாறி வர போறோம். ஒரு ரவுண்ட் நம்ம போவோம், ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது லட்சுமி பாதியில இருந்து ஏத்திக்கலாம். ரணிகா சூப்பரக்கா, உங்க ஐடியாவோ ஐடியா. சின்ன பொண்ணு காத்து நல்லா ஜிகு ஜிகா வருது பத்தியா? ஆமாக்கா, இலவசமா கிடைச்ச காத்தும் இலவச பஸ்ஸும் தானே, நல்ல கிடைக்கட்டு. வந்ததால தப்பிச்சோம் சின்ன பொண்ணு. இல்லனா எவ்வளோ நேரம் தான் கரண்ட் இல்லாம அந்த சூட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பத்தியா? ஆமா உமா. சின்ன பொண்ணு, உன் மாமியாட்ட தான் சொன்னியாமா? வீட்டுல யாருமே இல்ல, தேடி தேடி வந்துட போறது பாத்துக்க. சொன்னா அது என்ன விடுமாக்கா, ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சொன்னா விடாதுதான், இருந்தாலும் நீ ஒரு வாட்டி சொல்லி இருக்கலாம். நம்ம வெளியாவது போறேன்னு சொல்லி இருக்கலாம் இல்ல? எப்படியும் வீட்டுல போய் பிரச்சனை தாக்கா பண்ணோம். அது நம்ம சந்தோஷமா போயிட்டு வந்த அப்புறம் பிரச்சனை பண்ணா என்ன, போற முன்னாடியே பண்ணா என்ன, பாத்துக்கலாம்க்கா. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க. ஏனே, உங்களை நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். பஸ்ல முன்ன வந்து இருந்துகிட்டு காதுக்கு நேரு கீச்சு பூச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கம்மா. ஏ, இப்படி ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு வண்டியில இருந்து யார் இருக்கும் பாருங்க. டிரைவர் சரியான சிடு முஞ்சியா இருக்காரு பாரு, முகத்துல சிரிப்பே இல்ல. ஏனே, எத்தனை வருஷமா பஸ் ஓட்டுறிய? ஏமா உங்க வேலை மட்டும் பாருங்க, ஏன் கதையில கேட்காதுங்க. ஏய் சும்மா சொல்லுங்க அண்ணே, நம்மள அப்படியே பழகணும். ஒண்ணுக்குள்ள ஒன்னாலே பஸ்ல போயிட்டு இருக்கோம், சொல்லுங்க. அம்மா என்ன சும்மா இருக்க விடுங்கம்மா. சரியான டென்ஷன் பார்ட்டி தான்க்கா, இப்படி நம்மகிட்டே நிக்காரு. வீட்டுல பொண்டாட்டி பாவம். ஆமா ஆமா, நம்மகிட்டயே தெரு தெரு நிக்காரு. பொண்டாட்டிட்ட அப்ப எப்படி தெரு தெரு நிப்பாரு? கோவத்தை கலப்பாம நில்லுங்கம்மா. சும்மா சடமனா நீ. சின்ன பொண்ணு சும்மா இரு, அந்த அளவு கோவப்படியா? என்னே, டிரைவர்னு சொல்றிய, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா எப்படி? ஏமா ஓவரா பேசிருந்தேன்னா இறங்கி போயிருவேன். ஓடையிலனா போங்க, பஸ்ஸை நாங்க ஓட்டுவோம். காலையிலேயே வந்துகிட்டு ஏதாவது பேசி நிக்கிது. சும்மா இரு சின்ன பொண்ணு, அந்த ஆளு அப்படியே இருக்கட்டு, நீ சும்மா இரு. ஏக்கா, அடுத்த ஸ்டாப் தானே சத்யாலகஸ் காலேஜ்? ஆமா உமா, அடுத்த ஸ்டாப் தான். இப்ப நீ அவ கிளம்ப கூடிய நேரம் தான். எப்படியும் பஸ் காத்துக்கிட்டு தான் நிப்பா, பாப்போமா? சரிக்கா. எடி மோனிஷா, இன்னைக்கு காலேஜ்ல ரொம்ப ஜாலியா போச்சு பத்தியா? லாஸ்ட் கிளாஸ் மேம் வராதனால சூப்பரா இருந்துச்சு. ஆமாட்டி, நான் வேற இன்னைக்கு எக்ஸாம்ல பயந்து லீவ் போடலான்னு பார்த்தேன். நல்ல நேரம் வந்தேன், வரலன்னா நாளையே மிஸ் பண்ணிருப்பேன். மேம் எக்ஸாம்னு சொல்லும்போது என்னைக்கு வந்திருக்காங்க சொல்லு. நம்மள்ட்ட எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ஆனா வர மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு தான் வருவாங்க. என்னடி இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போங்க, அண்ணன் வரலையா? இல்ல, அண்ணன் வந்து எங்க அன்னிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால பஸ்ல தான் வர சொன்னாங்கடி. எவ்வளவு நேரம் பஸ் நிக்கிறோம் பாரு, பஸ்ஸே வர மாட்டேங்குது. ஆமாடி, நம்ம வெயிட் பண்ணும்போது பஸ் நமக்காக வராது. சும்மா பஸ் ஸ்டாப்ல எங்க நிக்க, வீட்டுல நின்று பாரு, பஸ்ஸா போயிட்டு இருக்கோம். ஆமா, அது நம்ம உண்மைதான்டி. மோனிஷா கிட்ட பேசலாமா இப்போ? ஏய் மோனிஷா, எனக்கு ரூட் பஸ் வருதுடி, நான் கிளம்புறேனா? சரிடி, நீ கிளம்பு போ. ஏன்னா நீ தனியா நிக்கிறல, நான் நிக்கட்டுமா? வேணாடி, அப்புறம் எனக்கு ரூட் பஸ் வரும், நான் கிளம்பு, நீ தனியா நிப்பா. அப்படி மாத்தி மாத்தி நின்னுட்டே இருக்க வேண்டியதா. நீ கிளம்பு, நான் போய்க்கலாம். சரிடி, பாய். ஆயிடி. மோனிஷா தனியா தான் நிக்காங்க, போய் பேசுவோம். பஸ்ஸே வர மாட்டேங்குதே. மோனிஷா, யார் நீங்க? நான் யாருங்கறத அப்புறமா சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும். கிஃப்டா? நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட இருந்து நான் எதுக்கு கிஃப்ட் வாங்கணும்? சத்தம் போடாதீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கல, ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. பேசாம போயிருங்க. எங்க கோவப்படாதீங்க, இப்ப நான் கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்றது யாரோ, அவங்கள்ட்டே கொண்டு கொடுங்க. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க. மனுஷா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல, உங்க வேலை என்னமோ அதை பாத்துட்டு போங்க, இல்லனா கத்தி கூச்சல் போட்டுருவேன். லட்சுமி, லட்சுமி எங்க போய் தொலைவாளோ? மத்தியானம் சாப்பிட வந்தாலும் சாப்பாடு கொடுத்துற ஆள் இல்ல. லட்சுமி, பூமாரி, எட்டி பூமாரி. வீட்டுல இருந்து போனா எல்லாரும் ஒரே போக்காதான் போவாங்க போல. எட்டி எல்லாரும் எங்க இருக்குதியா நீ? லட்சுமி. என்ன மாமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? சாப்பாடு தானே, இந்தாங்க சாப்பிடுங்க எடுத்து. சாப்பிடணுமா? நான் வாங்கிட்ட ஏதாவது கேட்டனா? வாங்கிட்ட நான் பல முறை சொல்லியாச்சு, நீ என் விஷயத்துல தலையிடாத. நீ பெயிரு வாங்கிட்டல, எனக்கு பேசவே பிடிக்கல. உங்களை நான் என்கிட்ட பேச சொல்லலையே, சாப்பிடதான் சொன்னேன், எடுத்து சாப்பிடுங்க. சாப்பாடு அத்தையும் பூமாரியும் போட்டு தந்தாதான் சாப்பாடு பிளேட்ல வரன்னு கிடையாது, யாரு போட்டாலும் வரும். இந்தாங்க போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. பாரு, இந்த சவுண்ட் விடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அதே போலதான் தண்ணி கொடுத்தா தூக்கி எறிகிற வேலை, சாப்பாடை தூக்கி எறிகிற வேலையில நீங்க இனி வச்சுக்காதீங்க. இனி இப்படிதான் எடுத்து சாப்பிடுங்க.
என்ன வாய்ஸ் எல்லாம் ஓவரா போகுது? யார் தந்த தைரியம் இது உனக்கு? பொறுமையா போனதெல்லாம் போதும், நீங்க எடுத்து சாப்பிடுங்க. உங்க பையன் அவங்களா என்ன கூட்டிட்டு வரல, நீங்களா பார்த்து ஓகே சொல்லி இந்த கல்யாணம் நடந்தது, புரியுதா? அதை விட்டுக்கிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தெரிக்கிற வேலையோ கோவப்படுற வேலையோ இனி வச்சுருக்காதீங்க. இனி நீங்களாம் ஒன்னு சொன்னா நான் மாறி 9 சொல்லுவேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இந்த தென்னாவிட்டு பேச்செல்லாம் இந்த வீட்டுக்கு ஆகாது. அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள நான் அமைதியா போயிட்டு இருந்தேன். இனி அமைதியா போற மாதிரி நான் கிடையாது. தார சாப்பாடை சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொன்னு, நானும் பூமாரியும் க்ளோஸா பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பாக்குறீங்க இல்லையா, அந்த வேலையை முதல்ல தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் என் புருஷனுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு, உங்க தங்கச்சி பொண்ணை என் புருஷனுக்கு கெட்டி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுவும் நடக்காது. எண்ணத்தை மாத்திக்கோங்க. இத மாதிரி எப்பவுமே பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், மனசுல வச்சுக்கோங்க. என்ன திமிரு பிடிச்சவளா இருக்கா? இவ்வளவு நாள் என்ன சொன்னாலும் அமைதியா அழுதுகிட்டு போனவா இன்னைக்கு முதல் முறை என்ன எதிர்த்து பேசிருக்கியா? இது யாரு கொடுத்த தைரியம்? இருக்கட்டு, கவனிச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். காவல் கிணறுல இருந்து ராணி அவங்க இன்னைக்கு அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இவங்களுக்கு விஷ் பண்றவங்க இவங்களோட மகள் டயானா மலர், மருமகன் சிவன்ராஜ் ஞானதுரை, பேத்தி அஸ்லி அஹானா. மலேசியால இருந்து இன்ஃபென்டா பெர்னாண்டஸ் இவங்களும் இவங்களோட பர்த்டே இன்னைக்கு கொண்டாடுறாங்க. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற உங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.